இந்தியாவுடைய சரித்திரம் வருதுங்கிற பொழுது கடலோடிகளான தமிழர்கள் தானே ஆதி இவங்க இவங்க தானே இந்த தொடர்புகளையே உருவாக்குறாங்க. இப்போ வேற எங்கேயும் உங்களுக்கு வந்து அயோத்தியாவிலேருந்து எந்த கடலோட முடியும்? இந்த முதுமக்கள் தாழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் முழுக்க முதுமக்கள் தாழி. இது நார்த்துக்கு போனீங்கன்னா இருக்காது. கொரியாவில் முதுமக்கள் தாழி இருக்கு, ஜப்பான்ல முதுமக்கள் தாழி இருக்கு. கொரியனுக்கு ஒரு மிக முக்கியம் என்னதுன்னா ஆன்செஸ்ட்ரல் வொர்ஷிப். பொங்கலுக்கு மறுநாளே நம்ம அதுதானே வச்சிருக்கோம், மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அதே தாங்க, சூசோக்குங்கிறது பொங்கல் தான். 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுதுங்க. நினைக்கிறேன் இன்னைய வரைக்கும் அந்த இளவரசியோட சமாதி அங்கே இருக்கு. இங்கே எதுவும் அந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கா? நமக்கு ராஜராஜ சோழனுக்கே இல்லையே. வந்து குமரிக்கண்டம்னு ஒன்று இல்லாத ஒன்றை உருவாக்குறான். குமரிக்கண்டத்திற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதில் ஒரு இன்னொரு கதை இருக்கு. இந்த கதை ஆய்வுபூர்வமாக பார்க்கப்படாது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏன் ஜீன்ஸ் உங்கள் ஜீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து R1A1 அது இருக்கு. எல்லாத்தையும் அந்த ஜீன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த விஷயத்தை வச்சு நம்ம கொரிய இளவரசி அந்த கதைக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும். அது தமிழ்நாட்டு இளவரசி தான், ஆமாம், தமிழ்நாட்டிலேருந்து போன பெண் தான் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அறுதிட்டு சொல்ல முடியும். அதாவது வந்து இங்கே வந்து பாண்டிய வம்சத்தில் வரக்கூடிய ஆட்களுடைய பிளட் குரூப்பை பார்க்கணும். இப்போ அங்கே இருக்கவங்க பார்த்து இதை ரெண்டு அந்த ஜீனோமிக் ஸ்டடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் துப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அயோத்தியை வந்து கிடையாது உறுதியாக இருக்கீங்க. அதில் உறுதி, நிச்சயமாக உறுதி. அதில் வந்து ஆனால் என்னென்னா இப்போ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போயாச்சு. அங்கே அயோத்தியாவில் ஒரு நினைவாலயம் வேறு உருவாக்கியாச்சு. அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதை. ஓகே, அவங்களுக்குமே ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து மோடிஜியை பார்த்து பேசணும்னு ஆசை. ஏன்னா மோடிஜி தமிழை வந்து ரொம்ப வரவேற்கிறாரு. தமிழ் தான் இந்தியாவின் மூத்தமொழிங்கிறாரு. இந்தியாவினுடைய சரிதம் தமிழகத்தில் இருந்தான் வருகிறதுங்கிறாரு. அப்போ இந்த இந்தியாவுடைய சரித்திரம் வருதுங்கிற பொழுது கடலோடிகளான தமிழர்கள் தானே ஆதி இவங்க தானே இந்த தொடர்புகளையே உருவாக்குறாங்க. அப்போ வேற எங்கேயும் உங்களுக்கு வந்து அயோத்தியாவிலேருந்து எந்த கடலோட முடியும்? இங்கே பண்ணுறது பூரா இவன் தானே. இவனுக்கு டக்குன்னு விழுந்தா கடலில் தான் விழணும் இவன். ஓகே, அவன் இவனுக்கு அந்த சரித்திரமும் இருக்கு. ஆதாரங்களும் நிறைய இருக்கு. ஆர்டிஃபேக்ட்ஸே நிறைய கிடைக்குது எக்கச்சக்கமா. நீங்கள் வந்து இப்போ வந்து உதாரணமாக முதுமக்கள் தாழி. ஆமாம், இந்த முதுமக்கள் தாழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் முழுக்க முதுமக்கள் தாழி. இது நார்த்துக்கு போனீங்கன்னா இருக்காது. ஓகே, இது வந்து சவுத்து தென்னகத்தில் மட்டும்தான். இது மத்திய பிரதேசத்துலாம் இல்லையா சார்? ஏங்க மத்திய பிரதேசத்துலாம் இல்லை, 1-2 இருக்கு. ஆனாலும் வந்து நீங்கள் வந்து பெரும்பாலானது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னகத்தில், அதுவும் தமிழகத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த முறைமை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசபடோமியா அந்த இது வருது பாருங்க, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்க, வியட்நாமில் இருக்கு. கொரியாவில் இருக்கா? கொரியாவில் இருக்கு. கொரியாவில் முதுமக்கள் தாழி இருக்கு, ஜப்பானில் முதுமக்கள் தாழி இருக்கு. அந்த முதுமக்கள் தாழியை வந்து ஜப்பானில் யாயோயி இனத்தோட தான் இணைக்கிறாங்க. இது யாயோயி மக்களுடைய வழக்கம் சொல்றாங்க. அப்போ இந்த முதுமக்கள் தாழி மட்டும் இல்லை, இது டால்மென்னு சொல்லுவாங்க. டாட்லாம் கரெக்டாக இருக்குது, கனெக்ட் பண்ணணும். அதே தான் கல்திட்டை போங்க. ஆமாம், கல்திட்டை இங்கே இருக்கு, கொரியாவில் இருக்கு கல்திட்டை. இங்கே சாஸ்திரம்பாக்கம் அந்த மலை மேலையெல்லாம் இருக்குல்ல, நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில். இப்போ அந்த சூசோக்குன்னு அங்கே ஒரு பெரிய விழா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொரியனுக்கு ஒரு மிக முக்கியம் என்னதுன்னா ஆன்செஸ்ட்ரல் வொர்ஷிப். இப்போ இந்த ஆன்செஸ்ட்ரல் வொர்ஷிப்புக்காக தான் கல்திட்டைங்கிறத நம்மள மாதிரியே தான். இது ஒரு அழகான படம்லாம் இருக்குது. அதில் வந்து அழகாக பெருக்கி அந்த இடத்துல விளக்கு வச்சு அந்த கல்திட்டையில் மூதாதையர் வழிபாடுங்கிறது தமிழகத்தில் இருக்குது. அங்கே வழிபாடு இருக்குது, மூதாதையர் வழிபாடு. பொங்கலுக்கு மறுநாளே நம்ம அதுதானே வச்சுருக்கோம், மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அதே தாங்க, சூசோக்குங்கிறது பொங்கல் தான். சூசோக்குங்கிறது பொங்கல் தாங்க, மூதாதையர் வழிபாடு. அதே வழிபாடு இருக்குது. எவ்வளோ இருக்குங்கிறீங்க உள்ள. நீங்கள் கலாச்சாரம் கொழுக்கட்டை பண்ணுறோம். நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஆமாம், அந்த அம்மாவுக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணிட்டு இருக்கா. ஓகே, நல்ல பொரி உருண்டை பண்ணுறாங்க. ஓகே, கார்த்திகை பொரி உருண்டை. ஆமாம், பொரி உருண்டை பண்ணுறது. நம்ம இந்த ஊறுகாய் சொல்கிறதா அவங்க கிம்ச்சிங்கிறாங்க. ஓகே, இதே போல் காரசாரமாக சாப்பிடும். அந்த 3 குழு இருக்குல்ல அங்கே கொரியாவில், அவங்க 3 பேருமே இப்படி இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை இவங்க மட்டும்தானா? பெரிய கேள்வி இது. இதில் என்ன ஆச்சரியன்னா, இதுதான் இன்னும் விடை தெரியாத ஒரு பெரிய புதிர். என்னன்னா, இந்த காயாங்கிற குழு வந்து ஒரு வணிக குழு, பெரிய அரசாட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க, கொரியா பூரா இருக்கு. அதான் எனக்கு புரியல எப்படின்னு. இன்னைக்கு அப்படித்தானே சார் இருக்கு. கொரியா இல்லை, வணிகர்கள் தான் இன்னைக்கு வந்து கொரியா முழுக்க அம்மா அப்பான்னு தான் சொல்கிறான். ஓகே, இதே வார்த்தைகள் தான் அங்கே அப்படியே இருக்கு கொரியா முழுக்க.
அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய விஷயம் இது சொன்னால் அதிர்ந்துருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய இன்யான் இருக்கு பாருங்க, அந்த இன்யான்ங்கிற அந்த சிம்பல் இருக்கு இல்லையா, அவங்க கொடியினுடைய நடுவில் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் நத்திங் பட் ட்வின் ஃபிஷ்ங்க. இது நீங்கள் தென்னகத்தில் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பாருங்க, இருக்கும். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்யான் இருக்கும். ஆமாம், இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கோயில் இங்கே இருக்கு, கபாலீஸ்வரர் கோயிலே இருக்கு ஒன்று. திருவள்ளூர் பக்கத்தில் அந்த அரக்கோணம் பக்கத்தில் ஒரு கோயில் அங்கேயும் இருக்கு. அதான் எங்கே நீ இப்போ தென்னகம் பூரா நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் மதுரைக்கு தெற்க போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா கோயிலையும் இருக்கும். ஏன்னா இது பாண்டியன் சிம்பல். இது அது இரட்டை மீன்கிறது தான் எண்ணியானா மாறுது. உன்னுடைய தேசிய கொடியே வந்து எங்கள் பாண்டிய சின்னம். அது அங்கே இரட்டை மீன் தான் தேசிய கொடி. அதுதான். ஆனால் அவங்களுக்கு அது அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க சைனீஸ் வழியாக தான் அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. சைனாவில் வந்து இரட்டை மீன் இருக்கு. இல்லை இன்யான் இருக்காது, அதை அவங்க இரட்டை மீன்னு சொல்கிறதில்ல. அவங்க வந்து அதுக்கு வேறு ஃபிலசாபிக்கலாக அவங்க வேறு அர்த்தம் சொல்கிறாங்க. இதில் என்ன சிக்கல்னா, அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, தாங்கள் வந்து மங்கோலிய வழியிலேருந்து வர்றோம், இந்த மொழி வந்து மங்கோலிய மொழியிலேருந்து வருகிறது, எங்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லைன்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் மெதுவாக நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் மக்களுக்கு இப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வருதுட்டு, என்னடா அது எங்கேயோ தமிழங்கிறான், அவன் சொல்கிற அதே சொற்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், எப்படி நம்ம இதை பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோங்கிற கேள்வி இப்போ தான் வருது அவங்களுக்கு. இப்போ உலகத்தில் வேறு எந்த மொழியிலையுமே இந்த அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் இல்லையா? தமிழ் சொற்கள் இங்கே தான் அதிகமாக இருக்கா, இல்லை மற்ற மொழிகள்லையும் இருக்கா? உண்மை, வேறு எங்கேயும் இல்லை. ஜப்பான்லேயும் கொரியாலையும் இருக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே எங்கேயும் பரவலாக இருக்குது, 1-2. ஆனால் வந்து உலக அளவில் இருக்குது. இங்கிலீஷில் கூட இருக்குன்னு சொல்ல, ரைஸ்ம்பாங்க, அரிசி பேசுவோம். பட் இந்த அளவுக்கு நீங்கள் பட்டியல் போகிற அளவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 600-700 வார்த்தைகள் பட்டியல் போட்டுருக்கீங்க. ஐயோ, அவர் ப்ரொஃபஸர் ஓனோ வந்து கடைச்சங்கத்திலேருந்து சங்ககால தமிழ் சொற்கள் 400க்கு மேலே சொல்கிறாரு. அதே போல் இப்போ கொரியாவுக்கு வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க, அதுவும் ஒரு 500-600 வார்த்தைகள் இருக்குது. ரைட். இந்த அளவுக்கு தொடர்பு வேறு எங்கேயும் இல்லை. இது அப்போ எவ்வளோ பெரிய ஆழமான தொடர்பு. நம்ம எல்லாருமே வந்து, நான் சொல்கிறது, பொதுமக்கள் நீ உணர்ச்சி வசப்படாத, அதை விட்டுரு நீ, அது முக்கியம் இல்லை. இங்குள்ள ஆய்வாளர்கள் என்ன ஒரு பெரிய வாய்ப்புன்ட்டு இவங்க இறங்கி களத்தில் இறங்கி ஆய்வு பண்ண ஆரம்பித்தா அது ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 2000 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுதுங்க. நீங்கள் இன்னைய வரைக்கும் அந்த இளவரசியோட சமாதி அங்கே இருக்குது. இங்கே எதுவும் அந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கா? அது ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னா, யாருக்குமே, நான் அவங்களுக்குன்னே கேட்கல, மற்ற அரசர்களுக்கோ நமக்கு ராஜராஜ சோழனுக்கே இல்லையே. இல்லை, ஆனால் அவங்க 2000 வருஷமாக அதை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த அவ்வளோ அழகான ஒரு தோட்டம் மாதிரி வச்சு பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு இன்னொரு கதை இருக்குது. இந்த கதை ஆய்வுபூர்வமாக பார்க்கக்கூடாது. ஓகே, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி. ஓகே, இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ இருக்காள், அதுவும் திருப்பல நம்ம நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது தமிழ் வழக்கம் தான். அது இவளை ஒரு குறுந்தெய்வம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அங்கே இப்போ நம்ம ஊரில் இருக்காங்க இல்லையா, ஒரு இறந்து போனவங்க வந்து தெய்வம் ஆயிடுறாங்க இங்கே இல்லையா. அப்போ மாடசாமி, மதுரை வீரன், அந்த மாதிரி தான் வந்து இவளை அங்கே பார்க்குறாங்க. அப்போ அந்த கதை எப்படி போகுதுன்னா, இவளுடைய அந்த டோம்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா 150 வருஷம் இருந்தாங்கிறாங்க. அப்போ அவள் வழி வரக்கூடிய மக்கள், ஏன்னா நிறைய இரத்த கலப்பு இருக்காங்க, ஏன்னா இவளோட போனவங்கள்லாம் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாதுகாக்கிறாங்க இதை. ஓகே, அப்பப்போ வந்து என்ன ஆகும்னா, மக்கள் வந்து இதில் ஒரு பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, இதில் வந்து தங்கம் இருக்குது, இதெல்லாம் எடுக்கணுன்ட்டு வந்து தோன்றது பண்ணியிருக்காங்க. அப்போ இவ வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம துர்கா மாதிரி இப்போ எந்திரிச்சு போய் அடித்து எல்லா பிள்ளையும் இப்படி கதை இருக்காங்க. ஓகே, இவள் வந்து ஆவேசமாக வந்து அங்கே வந்து அந்த மக்களை விரட்டியதாகவும். ஓகே, இப்போ நம்ம ஊரில் இப்படி தான் சொல்லுவாங்க, இப்போ சின்ன கருப்பு பெரிய கருப்பு, நீ வந்து பாதுகாக்கணும், நீ வந்து இதுக்கு காவலாயிரு அப்படின்னு. இப்போ என்ன இவ்வளோ பெரிய கோயில், அழகர் கோயில், அதுக்கு காவல்காரன் இவன் தானே நிற்கிறான், சின்ன கருப்பு. அப்போ இந்த வழக்கு இங்கே இருக்குது, இவன் வந்து பாதுகாப்பான் அப்படிங்கிறது. இவள் அந்த மாதிரி ஒரு தெய்வம். இது ஏன் இதுங்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான சம்பவம். இது வந்து பார்த்தசாரதியின் தூதுவர், இந்திய தூதுவர் அங்கே கொரியாவில். அப்போ ஒரு சொன்னார், கண்ணா நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் இந்திய கொரிய தொடர்பை பற்றினார். நல்ல விஷயம் சார், பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன எழுதினார், அதுக்கப்புறம் புக் வந்தது, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இதில் இறங்கி இவ்வளோலாம் பண்ணதுக்கப்புறம் 2015 இங்கே ஒரு மீட்டிங் நடந்தது, கான்ஃபரன்ஸ். அப்போ அவர் வந்திருந்தார். சரி, இதான் வாய்ப்புன்னு நான் அவரை பிடிச்சிக்கிட்டேன். சார், நீங்கள் ஒரு புக்கு எழுதினீங்களே, நீங்கள் தமிழ் ஆட்கள் தானே, தென்னகத்தில் தானே சேர்ந்தவங்க தானே, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அவளை வந்து அயோத்திக்காரன்னு நீங்கள் சொல்லி பண்ணலாம்னா, இல்லை கண்ணன், நான் வந்து அவளை வந்து மாமல்லபுரத்துலேருந்து தான் போனான்னு தான் நான் எழுதியிருக்கேன் அதில்னாரு.
எப்படி உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சதுன்னா, அவர் ஒரு கதை சொல்றாரு சார். இது வந்து அவுட் ஆஃப் ரெக்கார்ட்னு வச்சுக்கலாம். பப்ளிஷ் போடலாம்ல. இது வந்து இது ஒரு வகையான நாட்டார்புற இதுதான் வழக்கு. இவர் என்ன பண்றாரு, சோல்ல இருக்காரு இவர். சோல்ல இருந்து வந்து அங்கே சோல்ல இந்த மாதிரி எக்ஸ்போ மாதிரி நடந்துட்டு இருக்கான். அதை பண்ணும்போது அங்கே ஒருத்தன் ஒரு சாமியாட்டம் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் இவரை பார்த்துட்டு சொல்லியிருக்கான், நீ கிம்ஹே போன்னு இருக்கான். இவர் நான் எதுக்கு கிம்ஹே போகணும் அப்படின்ட்டு இவருக்கு புரியல. ஆனால் இவர் ஒய்ஃப் சொல்லியிருக்கா, அவன் சாமி ஆடிக்கிட்டே சொல்கிறான். அவன் நம்ம ஊருக்கு தான் இதெல்லாம் நம்பிக்கை உண்டு, ஏதோ அதில் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கிம்ஹே போனா என்னன்ட்டு. இவர் தூதுவர் நினச்சோடனே சரி கிம்ஹே போனோன்னு ஏற்பாடு எல்லாம் பண்ணி அழகாக பண்ணிட்டாங்க. கிம்ஹே வந்தோன்னே அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் இங்கே மியூசியம் இருக்குது, அது இந்தியன் இளவரசி இங்கே வந்தாங்கிறதுக்கான இது என்னன்னா அவருக்கு நேச்சுரலி புரிஞ்சு போச்சு, எதுக்காக அவன் இங்கே அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம இதை போய் பார்க்கணும் நாளைக்கு அப்படின்ட்டு ரூமில் இருக்கார். அவர் சொன்னது இது, பார்த்தசாரதி சொன்னது, நாங்கள் கதை அடிக்கலை. அவர் என்ன சொன்னார்னா, கண்ணன் எனக்கு வந்து இரவில் வந்து திடீர்னு ஒரு அழைப்பு வந்தது, நீங்கள் வரணும் இந்த மியூசியத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நான் உடனே டக்குன்னு சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன். மியூசியம் எங்கேயாவது ராத்திரி திறந்துருக்குமா? இந்த மனுஷன் 11-12 மணிக்கு போகிறாரு, கதவு திறந்துருக்கு, உள்ளே போயிட்டார். நைட் ஆஃப் த மியூசியம் மாதிரி இருக்கு. அதாவது இது உண்மையிலே ஒரு பெரிய மிஸ்டிக்கல் ஸ்டோரி இது. இவர் போயிடுறாரு. இவர் போன உடனே அந்த அம்மாவே வந்து காட்சிகளை காட்டுது இவருக்கு. இந்த கதை பூரா அவர், அந்த நாவல் பூரா அவருக்கு காட்சி காமிச்சது. ஓ, இந்த காட்சிகளை எனக்கு அவள் காமிச்சா சார், அந்த காட்சிகளை தான் சார் நான் நாவல் எழுதியிருக்கேன். நம்ம அதை இன்னும் அறிவியலுக்குள்ளே கொண்டு வரல, நம்ம இணைக்கணும், அவ்வளோதான். அங்கங்கே கிடைக்கும் நமக்கு, அதை இணைக்கணும். இதில் அவர் மாமல்லபுரம்னு சொன்னார்ல, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை. ஆமாம், அவர் வந்து கடைசி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து, இவர் கிடைத்த காட்சிகள் ஒன்று, ஆனால் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு கதை வேறையாக இருக்குது. ஓகே, இவருக்கு அயோத்தியாவை விட முடியல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம அயோத்தியாவும் வச்சுக்கணும், அவள் இவள்கிட்ட இனங்காட்டுனது தமிழச்சி தான் காமிச்சிருக்கா, அது இப்போ தான் தெரியுது எனக்கு. அப்போ எப்படிடா இணைக்கிறதுன்னு பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணிட்டார், இவர் நாவலில் யோசிச்சு பாருங்க, அயோத்தியாவில் இருக்காவ, அந்த அயோத்தியாவில் அந்த பொண்ணு யாருன்னா ஒரு சோழ அரசனுடைய பொண்ணுன்ட்டார். ஓ, இவன் வந்து அங்கே அயோத்தியாவில், உங்களுக்கு தான் தெரியுமே சோழர்கள் இங்கே எங்கேயும் பொண்ணு கொடுக்குற மாதிரி அயோத்தியா அரசனுக்கு கொடுத்துட்டான்ட்டார் அவர். சொல்லிட்டு இவன் வந்து சோழ இளவரசி தான் அவன், அதனால அவங்க இங்கே சோழ நாட்டுக்கு வந்து இந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக வந்து மாமல்லபுரத்தில் தான் போகிறா அப்படின்ட்டு அவர் கனெக்ட் பண்ணிட்டார். ஓகே 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 ஓகேப்பா, அவரும் விடலை, அவர் வந்து தமிழ் தொடர்பை கொண்டு வராரு. ஏன்னா அவருக்கு காட்சி, அவர் கன்னடத்துக்காரு, அவர் கன்னடத்துக்காரர். உண்மையில் கன்னடத்துக்காரங்கள் இன்னும் ஓப்பனாக இருக்கணும். ஏன்னா இந்த சாத்துன்னு சொன்னேன் பாருங்க, அந்த சாத்தில் வந்து ஒரு பெரிய குழு வந்து கன்னடத்து குழு, அது கன்னடத்து குழு சாத்துவன் சொல்கிறேன். ஆமாம், வணிகர். ஆமாம், வணிக வட்டார். அதில் நிறையா வந்து நிறைய குழுக்கள் இருக்குது. இப்போ நம்ம கொரிய இளவரசி, நம்மளுடைய இளவரசி இங்கேருந்து போனவ அப்படின்னு கொண்டாடுறோம். இது வந்து கொரியாங்கிறது ஒரு இப்போ ஓரளவுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாடாக இருக்குது. இதுவே ஒரு எத்தியோப்பியா, கென்யா ஒரு வறுமைக்கான ஒரு நாடாக இருந்திருந்தா அங்கே ஒரு தொடர்பு இருக்குன்னா நம்ம இந்த அளவுக்கு கொண்டாடுவோமா இல்லை எப்படி அப்படிங்கிறது இருக்குது? கொண்டாட மாட்டோங்க. ஏன்னா வந்து இது உண்மை. இது இந்த கேள்வியை நான் அடிக்கடி கேட்பேன். வந்து தமிழர்கள் வந்து ஏன் வந்து நமக்கு எத்தியோப்பிய தொடர்பு இருக்குது, ஓகே, சொமாலிய தொடர்பு இருக்குது, ஓகே, ஏன் அதை கொண்டாடுறதில்ல? ஓகே, வந்து ஆப்பிரிக்கா தொடர்புங்கிறது இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பாண்டிங்கிறதே நீங்கள் ஏற்றுக்கலாங்கிறீங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தையே வந்து இவன் ஒத்துக்கிறது இல்லை. இவன் வந்து குமரிக்கண்டம்னு ஒன்று இல்லாத ஒன்றை உருவாக்குறான். இவன் குமரிக்கண்டத்திற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இப்போ இந்த அளவில் நம்ம முடிச்சுக்கலாம். திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நிறைய பேசுவோம் சார். இது அடுத்த கட்டமாக தமிழக அரசும் இதை கையில் எடுக்கணும், கொரிய அரசோடையும் சேர்ந்து எங்கே கொண்டு போவாங்கன்னு பார்ப்போம். இந்த ஆட்சியில் வந்து இந்த சிந்து நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ் வேலி ஆராய்ச்சிக்காக ஒரு 8 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக இதுவும் நடக்கும்னு நம்புவோம். உங்கள் நேரத்தையும் இதையும் ஒதுக்கி, அதுவும் இந்த பல்வேறு பணிகள் உங்களுக்கு இருக்குது. இன்னமும் நீங்கள் ஜெர்மனோடையும் ஜப்பானோடையும் தொடர்புலேயே இருக்கீங்க. இந்த சமயத்தில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க. நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.